நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது நடந்த நிகழ்வுகள். அதில் கர்த்தர் பேசிய 7 வார்த்தைகளை நாம் சிலுவையில் தொங்கும் போது பார்க்கிறோம். இப்படி இந்த மாதிரியான எல்லா காரியங்களும் இந்த பலியோடு சம்பந்தப்பட்ட காரியங்களே. அதை குறித்து பார்ப்போம். பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். இன்றைய வாழ்க்கைக்கும் இதை நாம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம். இந்த செய்தியில் நாம் சில ஆழமான சத்தியங்களை, வேதத்தின் வெளிப்பாடுகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த காலத்தில் உலகெங்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் துன்புறுத்தப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கொலை செய்யப்படுகிறார்கள். கர்த்தருடைய திருச்சபையானது பாதிக்கப்படுகிறது, பலவித துன்பங்களை சந்திக்கிறது. இன்றைய நாளிலும் நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்திலும் நடக்கும், ஏற்கனவே நடந்து கொண்டும் இருந்தது. ஆபேல் ஐயாவின் காலத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதற்கும் இந்த பலி செலுத்தும் முறைமைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இதை குறித்து ஆழமாக ஒரு சில செய்திகளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பாவம் எங்கெங்கு இருக்கிறதோ, பாவம் எந்தெந்த காலத்தில் இருக்கிறதோ அந்த காலத்தில் எல்லாம் பாவ நிவாரணமும் தேவைப்படுகிறது. வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவர் தேவை. அதே போல இந்த பூமியில் பாவம் இருக்கும் வரை அந்த பாவ நிவாரணம் ஒன்றும் தேவைப்படுகிறது. கண்டிப்பாக அது தேவைதான். அப்படி இருக்க மோசே ஐயாவின் காலத்தில், அந்த காலத்திலேயே அது முடிந்து விட்டது என்று நாம் நினைக்க தேவையில்லை. வேறு வழியில் அது நடந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து ஆழமாக சற்று கவனிப்போம். பாவம் என்ற ஒரு சொல் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடப்பதே பாவம். பாவம் என்பது கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடப்பது. அப்படி செய்யும் போது கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிறோம். அப்பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவன் அதற்குரிய ஒரு நியாய தீர்ப்பை, ஒரு தண்டனையை நமக்கு தருவார். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த தண்டனையை அனுபவிக்கிறோம். நம்மால் தாங்க முடியாது. நம்மால் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ற அளவு தண்டனையை கொடுத்தால் நம்மால் தாங்க முடியாது. கொடுத்து விட்டால் நாம் அனுபவிக்கிறோம், புலம்புகிறோம், அப்பொழுது கர்த்தர் நம்மேல் இறங்கி, நமக்கு மனம் இறங்கி அந்த பாவத்திலிருந்து நம்மை காக்கும்படியாக சில வழிமுறைகளை சொல்லுகிறார். அவருடைய நீதியின் நிமித்தம் தண்டித்தாலும் அவருடைய கிருபையின் நிமித்தம் நம்மை காக்க அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். சரி, சற்று தெளிவாக பார்க்க வேண்டும் என்றால், அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களில் கர்த்தருடைய தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தில் ஆசாரியர்கள் பணிபுரிந்து வந்தார்கள். ஆசாரியர்கள் அப்படி இருக்கும்போது 4 விதமான ஜனங்களை குறித்தும் அவர்களின் பாவங்களை குறித்தும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவாலயத்தில் பணிபுரிகிற ஒரு ஆசாரியர், ஒரு ஆசாரியன் பாவம் செய்தால், அந்த மனிதன் பாவம் செய்தால் எப்படி அதற்குரிய பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த காலத்தில் சொல்லப்பட்டது, இன்றைக்கும் நமக்கு தேவையான ஒரு காரியமாய் இருக்கிறது. அதை குறித்து தெளிவாக நாம் கவனித்து பார்ப்போம். ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் வேத வசனங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு இன்றைய நாளிலும் தேவைப்படக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது. அவைகளை கற்றுக்கொள்வோம். ஒரு ஆசாரியன் பாவம் செய்யும் போது அந்த மனிதன் தன் பாவ நிவாரணத்திற்காக, அதாவது அறியாமையினால் பாவம் செய்து விட்டார், செய்த பின்பு உணர்வடைந்து ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேனே என்று நினைத்து கர்த்தருக்கு பயந்து அந்த பாவ நிவாரணத்தை செலுத்த மனதுள்ளவராய் இருந்தால் அந்த மனிதன், அந்த ஆசாரியன் ஒரு இளங்காளையை கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக பலியிட்டு, அந்த பலியிடும் முறைமைகளும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த முறைமையின்படி
அதே போல அந்த பலியை செலுத்தி அதிலுள்ள கொழுப்பும், அந்த காளை மாட்டில் உள்ள கொழுப்பையும் மற்ற சில பொருள்களையும் தகன பலிபீடத்தில் எரித்துவிட்டு அதிலே அந்த இரத்தத்தை எடுத்து தகன பலிபீடத்தில் இருந்த அந்த பலிபீடத்தின் அடியில் இருந்து பலி செலுத்தப்பட்டதும் அதன் இரத்தத்தை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தினுள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு எதிரே இருக்கிற அந்த திரைச்சிலைக்கு முன்பாக அந்த பாவ நிவாரண பலியின் காளையின் இரத்தத்தை தெளித்து அந்த தூப பீடத்தின் கொம்புகளில் அதன் இரத்தத்தை பூசி மிச்சம் உள்ள இரத்தத்தை தகன பலிபீடத்தின் அடியில் எல்லாவற்றையும் ஊற்றிவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தம் எந்த இடத்தில் ஏன் செலுத்தப்படுகிறது? இதில் ஆழமான காரியங்கள். இன்றைய காலத்திற்கு இதை நாம் தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால், அந்த ஆசாரியருடைய அந்த பலியின் மிச்சம் உள்ள அந்த காளையின் சரீரத்தை, மிச்சம் உள்ள பகுதிகளை, உடலின் பகுதிகளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் பாளையத்திற்கு வெளியே சாம்பல் கொட்டுகிற இடத்தில், ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே சாம்பல் கொட்டுகிற இடத்தில் அவைகளை போட்டு கட்டைகளை அடுக்கி அதன் மேல் இந்த மிருகத்தின் மீதி இருக்கிற அந்த காளை மாட்டின் மீதி இருக்கிற பகுதிகளை வைத்து எரித்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படிதான் பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். இந்த முறைமைகளை கவனமாக யோசித்து பார்த்தால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது நடந்த நிகழ்வுகள், அதில் கர்த்தர் பேசிய 7 வார்த்தைகளை நாம் சிலுவையில் தொங்கும் போது பார்க்கிறோம். இப்படி இந்த மாதிரியான எல்லா காரியங்களும் இந்த பலியோடு சம்பந்தப்பட்ட காரியங்களே. அதை குறித்து பார்ப்போம். ஒரு ஆசாரியன் தவறு செய்யும் போது எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னாரோ அப்படியே அதை செய்தார்கள் அந்த காலத்தில், மோசேயாவின் காலத்தில். அதன் பின்பு இது ஆசாரியருக்கு ஏற்ற ஒரு பலியாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு இஸ்ரவேல் புத்திரரில் சபையார் பாவம் செய்தால், மொத்தமாக சபையார் அறியாமையினால் ஒரு பாவம் செய்து விட்டார்கள் என்றால், அங்கு சபையார் இதே போல ஒரு இளம் காளையை கொண்டு வந்து இதை போலவே அந்த காளை மாட்டை அடித்து அதன் இரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்திற்கு எதிரே இருக்கிற திரைச்சிலைக்கு முன்பாக தெளித்து தூப பீடத்தின் கொம்புகளில் இரத்தத்தை பூசி அந்த இரத்தத்தை 7 முறை தெளிக்க வேண்டும். அப்படி தெளித்து விட்டு தூப பீடத்தின் கொம்புகளில் இரத்தத்தை பூசி மிச்சம் உள்ள இரத்தத்தை தகன பலிபீடத்தில், பிரகாரத்தில் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட வேண்டும். அதே போல தகன பலிபீடத்தின் மேல் அந்த காளை மாட்டையின் கொழுப்பையும் அதிலுள்ள வேறு சில பொருட்களையும் அதில் தகன பலிபீடத்தில் எரித்து விட்டு மிச்சம் உள்ள பகுதிகளை சாம்பல் கொட்டுகிற இடத்தில் கொண்டு போய் விறகுகளை அடுக்கி அதன் மேல் காளை மாட்டை வைத்து மீதமுள்ள பகுதிகளை வைத்து எரித்து விட வேண்டும். இது இஸ்ரவேல் சபையாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பலியிடும் முறை, பாவ நிவாரண பலியின் முறையாக இருக்கிறது. இதில் ஆசாரியர்கள் பாவம் செய்து இந்த பாவ நிவாரண பலியை செலுத்தும் போது எந்த ஆசாரியன் பாவம் செய்தாரோ அந்த ஆசாரியன் தான் அந்த பலி கொடுக்கும் முன்பதாக அந்த காளை மாட்டின் தலையில் கைகளை வைக்க வேண்டும். இஸ்ரவேல் சபையாரின் பாவத்திற்காக செலுத்தப்படும் பாவ நிவாரண பலியில் அந்த சபையில் உள்ள மூப்பர்கள் அந்த காளை மாட்டின் தலையின் மேல் கைகளை வைத்து அதன் பின்பு அது பலி கொடுக்கப்பட வேண்டும். இப்படியாக தான் பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். இன்றைய நிலையில் சொல்ல போனால் ஒரு கலெக்டர் ஒரு பிரபு பாவம் செய்தால் அந்த மனிதன் ஒரு வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து பாவ நிவாரண பலியாக தகன பலிபீடத்தின் மேல் செலுத்தப்பட வேண்டும். அதன் இரத்தம் அந்த தகன பலிபீடத்தை சுற்றி ஊற்றப்பட வேண்டும். ஆனால் இது ஆசரிப்பு கூடாரத்திற்குள் அந்த இரத்தத்தை எடுத்து செல்ல தேவையில்லை. அங்கேயே ஊற்றிவிட்டு தகன பலிபீடத்திலேயே அங்கேயே முழுவதுமாக எரிக்கப்படுகிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், பிரபுக்கள் செலுத்துகிற பாவ நிவாரண பலி அதனுடைய இரத்தம், அந்த பலியின் இரத்தம் ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ளே செல்வதில்லை.
தூபபீடத்தின் அருகில் செல்வதில்லை. இதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஒரு சாதாரண இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதன், ஒரு குடும்ப தலைவன் அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் அறியாமையினால் பாவம் செய்யும் போது அதற்கு பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டில் ஒரு பெண் குட்டியை கொண்டு வந்து அதை பிரபு செலுத்தியது போலவே அதை போலவே தகன பலிபீடத்தில் பலியிட்டு தன்னுடைய கையை அந்த பெண் ஆட்டுக்குட்டியின் மேல் வைத்து அது வெட்டப்பட்டு அதன் ரத்தம் தகன பலிபீடத்தை சுற்றிலும் ஊற்றப்பட்டு அதன் உடல் உறுப்புகள் தகன பலியாக அங்கு பலி கொடுக்கப்படுகிறது. இப்படி பலி செலுத்தப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக செலுத்தப்படும் போது அந்த மனிதனின் பாவம் மன்னிக்கப்படுகிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு ஆசாரியன் செலுத்தக்கூடிய பலியின் ரத்தம் தூப பீடத்தின் மேல் உள்ள கொம்புகளில் பூசப்பட்டு அந்த இரத்தம் 7 முறை பிரகாரத்திற்கு முன்பாக இருக்கிற திரைச்சிலைக்கு அருகில் செலுத்தப்படுகிறது. கர்த்தருடைய சன்னதியில் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. அதே போல சபையாரின் பாவத்திற்காக சபையார் பாவத்திற்காக பலி செலுத்தப்படும் போது அந்த காளை மாட்டின் இரத்தமும் பிரகாரத்திற்கு முன்பாக இருக்கிற திருச்சிலைக்கு முன்பாக கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டு தூப பீடத்தின் கொம்புகளில் பூசப்படுகிறது. அதன் பின்பே தகன பலிபீடத்தில் மிச்சம் உள்ளது ஊற்றப்படுகிறது. இப்படி எல்லாவற்றிலும் இதை ஏன் இப்படி குறிப்பிட்ட முறையில் இதற்கு ஒரு ஃபார்முலா போல கர்த்தர் அமைத்து இதை ஏன் இப்படி சொல்லி இருக்கிறார்? இதற்கும் இன்றைய வாழ்க்கைக்கும் இதை நாம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பலியை கொடுத்து முடித்து விட்டார் சிலுவையில். ஆனால் இதன் பொருளை அறிந்து கொள்வதும் இன்றும் இந்த காரியங்களில் உள்ள ஆழமான சத்தியங்கள் நாம் பின்பற்ற வேண்டிய பல காரியங்களும் உலகில் நடக்கிற பல காரியங்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த விஷயங்கள் நமக்கு மிக சுலபமாக கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு புரிய வைக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்தவர்களின் உபத்திரவத்திற்கும் இந்த பலி செலுத்தும் முறைமைக்கும் உள்ள தொடர்பு என்ன? அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக காளை மாடு கொடுக்கப்பட்டது போல ஆசாரியர்கள் அறியாமையினால் செய்கிற பாவத்தை மன்னிப்பதற்கு பாவ நிவாரண பலியாக காளை மாடை கொடுத்தது போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எடுத்து படித்து பார்த்தால் அதில் பாவ நிவாரண பலி எப்படி கொடுக்கப்பட்டதோ அதில் ஒரு துளி அளவும் மாறாதபடிக்கு அப்படியே ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே ஒரு காளை மாட்டை செய்கிறது போல செய்தார்கள். இதை நாம் அதை கவனிக்கும் போது அதை தியானிக்கும் போது மிக பயங்கரமாகவே இருக்கும், சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை படித்து பார்த்து இதை ஒப்பிட்டு பார்க்கும் போது நமக்கு இது தெளிவாக புரியும். கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த காளை மாட்டை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணுவார்களோ அதை பலி கொடுக்கும் போது அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்திருக்கிறது. இதை லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எடுத்து வாசித்து தெரிந்து கொள்ளவும். இதை பற்றியும் இந்த பலிகளை குறித்தும் வரும் செய்திகளில் தொடர்ச்சியாக அடுத்த செய்தியில் இதை குறித்து பார்க்கலாம். இது மிக மிக ஆழமான சத்தியம். இது நம் வாழ்க்கைக்கு இன்று பயன்படுகிற சத்தியம். இது தேவையில்லை என்று ஒதுக்க வேண்டியதில்லை. அப்படி செய்யவும் கூடாது. நமக்கு தேவையானதை மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். நம் தேவன் நல்லவர். அவருக்கு குப்பைகள் பிடிக்காது. அவர் நன்மையை மட்டுமே நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு தேவையானதை மட்டுமே நமக்கு கொடுப்பார். அதனால் அவரை விசுவாசித்து கர்த்தர் மேல் உள்ள அன்பினால் விசுவாசித்து இதை தயவு செய்து இந்த வேத பகுதிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது நம் வாழ்க்கையின் பல ரகசியங்கள் நமக்கு புரியும். ஒட்டுமொத்த மனித குலத்தின் பிறப்பும் ரட்சிப்பும் அதனுடைய மீட்பும் இந்த வேத பகுதிகளில் இருக்கிறது. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம்.
இந்த வேத பகுதியில் பாவ நிவாரண பலி எப்படி கொடுக்கப்படுகிறது, அது மனித வாழ்க்கையில், இன்றைய வாழ்க்கையில் ரட்சிப்பையும் மீட்பையும் எப்படி கொண்டு வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பலியிடும் முறை எப்படி பயன் தந்து கொண்டிருக்கிறது. பாவ நிவாரண பலி என்பது ஒரு மனிதன் அறியாமையினால் பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை போக்கும்படியாக கர்த்தர் பலி செலுத்த சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், நம்முடைய பாவங்கள், நாம் அறியாமையினால் பாவம் செய்கிறோம், மனம் திரும்பி ஐயோ இந்த பாவத்தை செய்து விட்டோமே என்று மனம் வருந்தி திருந்தும் போது, இனி செய்யாமல் இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் போது, அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். அந்த பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பும் போது கர்த்தருக்கு முன்பாக வந்து கர்த்தர் கட்டளையிட்டபடி அந்த பாவத்தை போக்கும் நிவாரணமாக பலியாக நாம் ஒரு மிருகத்தை, நம்முடைய மிருகத்தை கொடுக்கும் போது, கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது, நமக்குள் இருந்த அந்த பாவம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்மேல் வந்திருக்கிற அந்த பொல்லாத ஆவி, நாம் அந்த மிருகத்தை பலி கொடுக்கும் போது, அதன் தலையில் கைகளை வைக்கும் போது, நம்மிடத்தில் உள்ள அந்த ஆவி, நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நமக்குள் இருந்த பொல்லாத ஆவி அந்த மிருகத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டு அந்த மிருகம் கொல்லப்படுவதனால் அந்த மிருகத்தின் ஆத்மாவோடு சேர்ந்து இந்த பொல்லாத ஆவியும் பாதாளத்தில் சென்று அடைக்கப்படும், பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படும். அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அந்த மனிதனுக்குரிய அந்த பாவத்திற்குரிய ஒரு பொல்லாத ஆவி, ஒன்றோ பலவோ, அந்த பொல்லாத ஆவிகள் வந்து அந்த மனிதனை ஆளுகை செய்ய தொடங்கும். மனிதன் பாவம் செய்தால்தான் எந்த பொல்லாத ஆவிகளும், பேய் பிசாசு என்று சொல்லுகிற இருளின் கிரியைகள் உண்டு, இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்குரிய பாவத்தை நாம் செய்யும் போதுதான் அந்த ஆவிகள் நம்மை தொடவோ நம்மை ஆளுகை செய்யவோ முடியும். இல்லை என்றால் எந்த மனிதனையும் அது நெருங்க முடியாது, அந்த மனிதனுக்குள் செல்லவும் முடியாது, அந்த மனிதனை துன்புறுத்தவோ கொல்லவோ முடியாது. இது ஆவிக்குரிய சட்டமா இருக்கிறது. இது கர்த்தர் நியமித்த சட்டம். அந்த சட்டத்தை பொல்லாத ஆவிகளால் மீறவும் முடியாது. அப்படி இருக்க பாவம் செய்வது நாம் பொல்லாத ஆவிகளுக்கு கதவை திறந்து வைப்பது போல, நம் இருதயத்தின் கதவுகளை திறந்து எனக்குள்ளே வா என்று கூப்பிடுவது போல. நாம் பொய் பேசினால் பொய்யின் ஆவி நமக்குள் வந்து நம்மை மேலும் மேலும் அதிகமாய் பொய் பேச வைத்து அதிகப்படுத்தி அது நம்மை முடிவில் கொன்று போடும். அது உச்ச கட்டத்திற்கு போய் அது அதிக பிரச்சனைகளையும் பலவித போராட்டங்களையும் கொண்டு வந்து அது பல விதங்களில் நம்மை துன்புறுத்தி கடைசியில் அதிகமாக செய்து கொண்டே இருந்தால், நாம் மனம் திரும்பாவிட்டால் அது கடைசியில் மரணத்தை கொண்டு போய்விடும். அது மனசாட்சி குத்தப்பட்டு அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள். இல்லை என்றால் பிரச்சனை வந்து உயிர் ஆபத்து வரும். இப்படி ஏதாவது நாம் பாவமே செய்யாமல் இருக்கும் போது எந்த ஆவியும் நமக்குள் வராது. அந்த ஆவிகள் நம்மிடம் வந்தாலும் அது நம்மை தொடாது, நம்மை ஆளுகை செய்ய முடியாது, நம்மை எதுவுமே செய்ய முடியாது. சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கலாமே தவிர நம்மை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒருவேளை அவன் வெளியில் இருந்து பேசுவான், நம் மனதிற்குள் நம்முடைய சிந்தனைகளில் நாம் இந்த பாவத்தை செய்யலாமே, இது இப்படி அது அப்படி என்று சொல்லிக் கொடுப்பான். பாவம் செய்ய தூண்டும் பொல்லாத ஆவிகள் வெளியில் இருந்து. அதை நாம் கேட்டு பாவம் செய்தால் அது உள்ளே நுழைந்து விடும். இது எப்படி, இது என்ன கற்பனையா, இதற்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே இருக்கிறது. முதலில் சாத்தான் பாம்பிற்குள் நுழைந்து வெளியிலிருந்து அந்த பழத்தை சாப்பிட வைத்தான். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானின் பேச்சை கேட்டு அதை ஒத்துக்கொண்டு சாக மாட்டோம் என்று நம்பி அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பின்பு பயத்தின் ஆவி அவர்களுக்குள் வந்தது. கர்த்தரை பார்த்து பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டார்கள், பொய் பேசினார்கள், அடுத்தவர் மேல் பழி சுமத்தினார்கள். எல்லா பாவ சுபாவங்களும் அங்கு வந்தது. பயந்து நடுங்கினார்கள். முதலில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின்பு அவர்களுக்குள் பொல்லாத ஆவி நுழைந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அவர்களுடைய பிள்ளைகளை அதற்கு சாட்சிகளா இருக்கிறார்கள். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்ற பொறாமையினால்தான் காயின் ஆபேலை கொன்றது. யூதாஸ்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று தெரிந்ததும் நான் இப்படி செய்து விட்டேனே என்று மனஸ்தாபப்பட்டு மீண்டும் காய்பாவினிடத்தில் சென்று அந்த பிரதான ஆசாரியர்களிடத்தில் சென்று இந்த காசை நான் கொடுத்து விடுகிறேன், அவரை விட்டு விடுங்கள் என்று போய் கேட்கிறான். ஆனால் அங்கிருக்கிறவர்களும் ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியில் போய் நான் இப்படி செய்து விட்டேனே என்று மனஸ்தாபப்பட்டு மனம் குத்தப்பட்டு மன வேதனையோடு அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி கொண்டு செத்தான். அதனால்தான் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அந்த மனிதனுக்குள் பொல்லாத ஆவி, அவன் செய்த பாவத்திற்குரிய அந்த பொல்லாத ஆவி, இவைகளில் பலவிதமான ஆவிகள் உண்டு. பொய் பேசினால் பொய்யின் ஆவி, பெருமை பேசினால் பெருமையின் ஆவி, வேசித்தனம் எண்ணங்கள் கொண்டால் வேசித்தன ஆவி என்று பலவிதமான ஆவிகள் உண்டு. தாறுமாறாய் சில பேர் தன்னுடைய கைகளில் எடுக்கிற பொருள்களை எல்லாம் விசிறி கொண்டிருப்பார்கள். எந்த பொருளை எங்கு வைக்கிறோம் என்று தெரியாது, ஒரு ஒழுங்கு இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்குள் தாறுமாறின் ஆவி இருக்கும். அது குரங்கின் சுபாவம் உள்ளதாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமான ஆவிகள் உண்டு. பயத்தின் ஆவி, அதுவும் பொல்லாத ஆவிதான். இப்படி பலவிதமான ஆவிகள் உண்டு. அந்த மாதிரியான பாவங்கள் செய்யும்போது அந்தந்த ஆவி மனிதனுக்குள் பிரவேசிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும், நுழைந்து விடும் சில நேரங்களில். அப்படி இருக்கும்போது அந்த மனிதருடைய நிலைமை அந்த பாவத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே போவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவைகளை சரிப்படுத்தி கொண்டு அப்படிப்பட்ட பாவ எண்ணங்களை எடுத்து போட வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 17 விதமான குணங்கள். அந்த குணங்களை நம் இருதயத்தில் இருக்கிறதா என்று தினமும் ஆராய்ந்து அதை எடுத்து போட்டு ஆவியின் கனிகளை நாம் நம் இருதயத்தில் நிரப்பும் போது அந்த மாம்சத்தின் கிரியைகள் போய்விடும். அதனால் நமக்குள் எந்த பொல்லாத ஆவியும் நுழைய முடியாது. இந்த 17 விதமான குணாதிசயங்கள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், அந்த குணங்கள் இருக்குமானால் அந்த மனிதனுக்குள் பொல்லாத ஆவிகள் நுழைவதற்கும் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேவாலயத்தில் உள்ள ஆசாரியர் அறியாமையினால் பாவம் செய்து அதனால் பொல்லாத ஆவி நுழைந்து விட்டதானால் அந்த மனிதன் இந்த காளை மாட்டை பாவ நிவாரண பலியை கொடுப்பதற்காக கொண்டு வந்து அந்த பாவ நிவாரண பலியான அந்த காளை மாட்டின் தலையில் கை வைக்கும் போது இந்த பொல்லாத ஆவி இந்த மனிதனுக்குள் ஆசாரியருக்குள் இருக்கிற ஆவி அந்த மாட்டுக்குள் செல்லும். உடனே அந்த மாடு கொல்லப்படுகிறது. அதனால் அந்த ஆத்துமா, மிருகங்களுடைய ஆத்துமா, இறந்து போன மிருகங்களுடைய ஆத்துமா, பறவைகளுடைய ஆத்துமா எல்லாம் பாதாளத்திற்கு செல்லும் என்று வேதவசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி போகும்போது அந்த ஆத்துமாவும் அதற்குள் இருந்த இந்த பொல்லாத ஆவியும் பாதாளத்திற்கு சென்று விடும். இப்படியாக கர்த்தர் அந்த மனிதனின் வாழ்க்கையை சுத்திகரித்து அந்த மனிதன் மேலும் பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து அந்த மனிதனுக்கு மன நிம்மதி, பொல்லாத ஆவி இருக்கிற மனதில் நிம்மதி இருக்காது. அதனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடுத்து சமாதானமாய் வாழ வழி செய்கிறார். எப்பொழுதும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம் இருதயத்தில் நிம்மதி இல்லை, மிகவும் வேதனையாக இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் அடுத்தவர் மேல் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். நம்முடைய மன நிம்மதிக்கு நாம் தான் காரணம். நாம் நிம்மதி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நம் இருதயத்தில் பாவ எண்ணங்கள் இருக்கிறது என்று பொருள். நாம் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம். அது பொய்யாக மாறிவிடும். ஏனெனில் கண்டிப்பாக நம்முடைய நிம்மதி என்பது பொல்லாத ஆவிகளை பொறுத்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது மன சமாதானத்திற்கு பஞ்சம் இருக்காது. எவ்வளவு கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கலாம், எவ்வளவு எந்த விதமான குறைபாடுகள் கூட இருக்கலாம், ஆனால் அப்பொழுதும் மன நிம்மதி இருக்கும். எந்த குறை இருந்தாலும் மன நிம்மதி இருக்கும். ஒரு குழப்பம் இருக்காது. ஆனால் பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் வந்தால் எத்தனை நிறைவுகள் இருந்தாலும் அந்த மனிதனால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தந்து மனிதனை காப்பாற்றும்படியாக இப்படி பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இந்த மாதிரியான பலிகளை செலுத்தும் முறைகளை நமக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தார். இது மாம்சத்தின்படி இந்த இயற்கை மண்டலத்தில் நேச்சுரல் ரெம்மில் கடைபிடித்து வந்த அந்த கால முறையாக இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் இதை எப்படி செய்வது? நான் காளை மாடை எடுத்துக்கொண்டு போய் எங்கே பலி கொடுப்பது என்று நினைக்கலாம். இந்த காலத்தில் கர்த்தருக்கென்று தேவாலயம் இந்த பூமியில் இல்லை, இன்னும் கட்டப்படவில்லை.
இந்த நிலையில் என்ன செய்வது என்றால், இந்த நிலையில் பலி செலுத்துவது தேவையில்லாதது. ஏனெனில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பலியாக வந்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து விட்டார். அதனால் இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின்படியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த லேவியராகம வேத பகுதி பாவ நிவாரண பலியின் முறைமைப்படி, அந்த ஒழுங்கின்படி நாம் செய்ய வேண்டிய காரியம், அந்த காளை மாட்டின் தலையில் நாம் கை வைப்பது. எந்த ஒரு காளை மாட்டின் தலையில் யார் கை வைக்கிறார்களோ அவர்கள் பாவம்தான் மன்னிக்கப்படும். இன்னொரு காரியம், அந்த கொடுக்கப்படும் பலியானது நம்முடையதா இருக்க வேண்டும். ஆசாரியன் பாவம் செய்தால் அந்த காளை மாடு ஆசாரியனுடையதா இருக்க வேண்டும். சபையார் பாவம் செய்தால் சபையார் தான் அந்த பலியை செலுத்த வேண்டும், அந்த காளை மாட்டை கொண்டு வர வேண்டும். ஒரு தனி மனிதனாக இருந்தாலும், ஒரு பிரபுவாக இருந்தாலும், அவர் யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அந்த பலிக்கு உண்டான பொருளை வாங்க வேண்டும். அதன் செலவை அவர்கள்தான் ஏற்க வேண்டும். இது தேவ நீதி. இப்படி பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த காலத்தில் பலியாகி விட்டார், காளையை போல. நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இது எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் எப்படி அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டாகிறது? அதாவது காளை மாடை பலி கொடுக்கிற ஆசாரியன் இது என்னுடையது என்று அதன் தலையில் கையை வைத்துதான் பலி கொடுப்பார். காளை மாடை பலி கொடுக்கிற ஆசாரியர் தன்னுடைய பலி இது, என் பாவம் நீங்க வேண்டும் என்று தன் கையை எடுத்து காளை மாட்டின் தலையில் வைப்பார். அதுபோல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலி நமக்கு நாம் அதை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கைகளை அவர் மேல் வைக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் அவருக்கு சொந்தக்காரராகிறோம். நம்முடைய விசுவாசம் என்பது அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை ஏற்படுத்துகிறது. அந்த உறவின்படி அவர் நம்முடையவரானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நமக்கு சொந்தம் கொண்டாடும் போது, அவர் என் தகப்பன் என்று நாம் உறவாடும் போது அவர் நம்முடையவராகிறார். அதனால் அவரால் செலுத்தப்பட்ட அந்த பலி, தன் சரீரத்தையே அவர் அங்கு பலியாக செலுத்தினார். அந்த பலியிலும் நமக்கு பங்குண்டு. ஆசாரியருடைய பலியில் ஆசாரியருடைய பிள்ளைகளுக்கும் பங்குண்டு. அதே போல இப்படியாக இந்த நியமங்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஏன்? கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் அந்த பாவ நிவாரண பலி என்பது இதனால்தான். விசுவாசிக்கும் போது அவர் நம்முடையவராகிறார். அந்த பலியில் பங்கு நமக்கு உண்டு. நம்முடைய பாவம் அவருக்கு சென்றுவிடும். பாவ நிவாரணம் நமக்கு வந்துவிடும். இப்படியாக உறவின் அடிப்படையில் தான் வருகிறது. ஒரு தொப்புள் கொடி உறவு போல. ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தாயின் ரத்தம் தொப்புள் கொடி மூலமாக அந்த குழந்தைக்கு செல்லும். அதுபோல கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு, அந்த விசுவாசம் என்பதுதான் தொப்புள் கொடி. அவரிடத்திலிருந்து அந்த பாவ நிவாரணத்தை நமக்கு கொண்டு வந்து நம்மை பிழைப்பூட்டுகிறது. இப்படியாக நாம் கடைபிடித்து வாழும்போது நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நம் தகப்பன், நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பன் மட்டுமல்ல, ஒரு நல்ல தாய். இந்த உலகத்தில் எந்த தாயும் இல்லாத அளவுக்கு அன்பு காட்டுகிற ஒரு நல்ல தாயாகவும் அவர் இருக்கிறார். பாவ நிவாரண பலி என்பது ஒரு காளை மாடு அல்லது வெள்ளாடு அல்லது ஒரு பெண் வெள்ளாட்டுக்குட்டி, இப்படி இஸ்ரவேலரின் பாவங்களை போக்குவதற்கு கொடுக்கப்படும் ஏதாவது ஒரு பலியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவ நிவாரண பலியின் பொருளில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியாக, நம் பாவங்களை போக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்படி பாவ நிவாரண பலி நமக்காக செலுத்தப்பட்டது. இதனால் நாம் பாவங்களற கழுவப்பட்டு
அவருடைய பாவ நிவாரணத்தினால், அந்த பலியினால் நாம் பாவ நிவாரணம் பெற்று நித்திய ஜீவனை அடைய நாம் பாக்கியம் பெறுகிறோம். இந்த பாவம் எல்லா மனிதர்கள் மேலும் பாவம் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் அவர்கள் செய்த முதல் மனிதர்கள் அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் பிறப்பிலேயே அந்த ஆத்துமாவில், அந்த டிஎன்ஏ கோடிங்கில் பாவம் வழி வழியாக சந்ததி சந்ததியாக இன்று வரை மனித குலம் இருக்கும் வரை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் பாவ நிவாரணம் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. நாம் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏற்றுக்கொண்டால்தான் பாவ நிவாரணம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? அது ஏன்? நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம் பாவங்களற நாம் கழுவப்பட மாட்டோம் என்றால் அதில் ஒரு நியமம் இருக்கிறது. கர்த்தர் நீதியின் சூரியன். நீதியின்படிதான் எல்லா காரியங்களையும் அவர் செய்வார். இந்த பூமியில் நீதியின்படியே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவித காரியங்களும் நீதியின்படியே தான் நடந்து கொண்டிருக்கிறது. நம் வாழ்க்கையில் வருகிற இன்பங்களை நாம் நீதியின்படி நடக்கிறது என்றும், துன்பங்களை கண்டால் நான் என்ன பாவம் செய்தேன் என்றும் புலம்புவது மனிதர்கள் வழக்கமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சகலத்தையும் நீதியின்படியே செய்கிறார். நமக்கு வருகிற இன்ப துன்பங்கள் எல்லாமே கர்த்தருடைய நீதியின்படிதான் வருகிறது. நம்முடைய பாவங்களே நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொண்டு வருகிறது. கர்த்தர் செய்வதல்ல. அவரை நாம் அந்த நிலைக்கு உட்படுத்துகிறோம். நாம கேட்டு வாங்கிக் கொள்கிறோம். துன்பங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் நம்முடைய பாவங்கள், மனித குலத்தின் பாவங்களும் மனிதனின் விருப்பமுமாக இருக்கிறது. வேண்டாம் என்று சொன்னாலும் அதையேதான் தேடி ஓடுகிறோம். பாவம் செய்வதற்கு நம்முடைய கால்கள் தீவிரமா இருக்கிறது. ஆனால் பரிசுத்தத்திற்கோ பயந்து ஒளிந்து தயங்கி மிகவும் கஷ்டப்படுகிறோம். இது மனித இயல்பாக இருக்கிறது. நம்முடைய பலியாக அவரை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் நாம் பாவங்களற கழுவப்பட முடியும். அவரை நாம் சொந்தமாக்கி கொண்டால்தான் நம்முடைய பாவங்கள் நம் மன்னிக்கப்படும். அவருடைய பாவ நிவாரணம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் தியானித்தோம். இப்பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்களில் சிலர் உண்டு. 4 விதமான மக்களை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதில் என்ன என்றால், லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4 விதமான மக்களை குறித்து சொல்லுகிறார். ஒன்று, ஆசாரியன் செய்யும் பாவம். ஆசாரியர்கள் என்றால் இன்றைய நிலையில் போதகர்கள் என்று சொல்லலாம். இரண்டாவது, சபையார். சபையார் என்று சொல்லும்போது எல்லா கிறிஸ்தவர்களையும் சொல்லலாம். மூன்றாவதாக, பிரபுக்கள் என்று சொல்லும்போது அரசாங்கத்தில் அதிகாரம் வகிப்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து அவர்களை குறித்து சொல்லலாம். அதற்கு அடுத்தது, இன்றைய நிலையில் ஒரு சாதாரண மனிதன், ஒரு தனி மனிதனை குறிக்கிறது. இப்படி 4 விதமான மனிதர்களுடைய நிலையை பொறுத்து அவர்களுடைய பாவ நிவாரணம் கிடைக்கும். ஒரு ஆசாரியர், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செய்கிற பாவத்துக்கு காளை மாடு பலி கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக, தம்முடைய கர்த்தருடைய விசுவாசிகளுக்காக, தம்முடைய போதகர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக அவர்கள் செய்கிற பாவங்களை தம்மில் தாமே அவர் சுமந்து கொண்டார். ஊழியக்காரரின் பாவங்களை அவர் தம்மேல் சுமந்து கொள்கிறார். அதற்கு அடுத்தது, சபையார் செய்யும் பாவங்கள். சபையார் என்று சொல்லும் போது இங்கு பொதுவான ஒரு கூட்டம் மக்கள் கிறிஸ்தவர்களாக சேர்ந்து மொத்தமாக பொதுவாக செய்கிற பாவங்கள். சில பாவங்கள் உண்டு. அப்படி சில விஷயங்கள் நாம் தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்து செய்வோம். ஒரு திருச்சபை இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், திருச்சபையாக போதகர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் விசுவாசிகள் கேட்டு நடப்பார்கள். ஒருவேளை அந்த போதகர் தவறாக ஏதாவது உபதேசித்திருந்தால், அவர் அறியாமையினால் அவர் ஏதாவது தவறா உபதேசம் செய்திருந்தால், அதை கேட்ட அந்த ஜனங்களும் அதை தவறை செய்திருப்பார்கள். இப்படிப்பட்ட பாவத்தை குறித்து அவர்கள் தெரிந்து கொள்ளும் போது, ஐயோ நாம் தவறு செய்து விட்டோமே என்று மனம் திரும்பி அந்த சபை முழுவதுமாக கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது, கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்பு கிடைக்கும். இதைதான் அந்த சபையாக செய்கிற பாவம். அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை பிதாவின் சன்னதியில் செலுத்தி
நம் பாவங்களற நம்மை சுத்திகரிப்பார். இப்படியாக அந்த சுத்திகரிப்பு நடக்கும். அதற்கு அடுத்தது பிரபுக்கள். நம்மை ஆளுகை செய்கிறவர்கள். தேவாலயத்திலும் சரி, தேசத்திலும் சரி, ஒவ்வொரு தேசங்களிலும் நம்மை ஆளுகை செய்கிற அரசாங்க அதிகாரிகள், எல்லா அதிகாரிகளும் ஒரு ஊர் என்று வைத்துக் கொண்டாலும், ஒரு பெரிய ஊர் என்று வைத்துக் கொள்ளலாம். அரசாங்கத்தில் பதவியில் இருப்பவர்கள். அவர்கள் அந்தந்த சூழ்நிலையில் இருந்து தங்களை அறியாமல் அவர்கள் பாவம் செய்தால், அவர்களுக்கு தெரியாமல் செய்கிற அந்த பாவத்துக்கு அவர்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கும்போது, அவர்கள் பாவங்கள் பொதுவாக அவர்கள் செய்கிற பாவங்கள். அதாவது ஒரு கலெக்டர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய மாவட்டத்தில் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த ஊர்களில் செய்யக்கூடாத ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு தவறை அவர் செய்கிறார். அவருடைய வேலை நிமித்தமாக ஒரு தவறை செய்து விடுகிறார் என்றால், அவர் அறிந்ததும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் அவர்களை மன்னிப்பார். இந்த மன்னிப்புக்கும் கர்த்தர் பலியானார் அன்று. அதே போல ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு குடும்பத்தில் ஒரு தனி மனிதனாக ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை மனம் திரும்பி அறியாமையினால் செய்கிற பாவம் தான் எதுவா இருந்தாலும் அறியாமையினால் பாவம் செய்து அதை செய்து விட்டோம் இது பாவமாயிற்று என்று தெரிந்து கொண்ட பின் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். கர்த்தர் நம்மேல் கிருபையாய் இருந்து அந்த பாவத்துக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். அவர் அதற்கு பதிலாக அவர் பிதாவாகிய தேவனுடைய சன்னதியில் தம்முடைய இரத்தத்தை அவர் செலுத்தி விடுவார். இப்படி அவருடைய இரத்தம் செலுத்தப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதுதான் நியமமாக இருக்கிறது. இப்படியாக நாம் அவர் மேல் உரிமை கொண்டால், அவரிடத்தில் உரிமை உள்ளவர்கள் ஆனால், அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவரே நம் இரட்சகர். அந்த பரிசுத்தமான பலியை தவிர நம் பாவங்களை போக்க இந்த உலகத்தில் வேறு எந்த பலியும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பலி. அவரே பலி. அவரை தவிர நம் பாவங்களை கழுவ எதாலும் முடியாது. அந்த பரிசுத்தமான பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ளும் போது நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்டுக் கொள்ளப்படுகிறோம். நம்முடைய நித்திய ஜீவன் ஊர்ஜிதமாகிறது. நாம் நித்திய ஜீவனுக்குள் கண்டிப்பாக பிரவேசிக்க முடியும். நாம் பாவங்களற கழுவப்படுவதினால். ஆனால் இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ளாவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், கண்டிப்பாக அந்த பாவ நிவாரணமும் நமக்கு கிடைக்காது. அதனால் நாம் ரட்சிப்பை பெறவும் முடியாது. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எரி நரகம் தான் நம் வாழ்க்கையின் முடிவாகிவிடும். அதனால் கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்கிற அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரே நம்முடைய தேவன், அவரே பாவ நிவாரண பலி, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவரே. அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் தம்மை தாமே நமக்காக பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தம் முழுவதையும் சிந்தினார். அவர் சரீரத்தை உடைக்க அவர் கொடுத்தார். அவர் ஆத்துமா சுக்குநூறாக உடைந்தது. அவர் வலியை சுமந்தார், வேதனையை சுமந்தார். அவர் பாடுபட்டார். அவர் தம் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறார். அவர் நமக்காக மரித்து நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து அந்த பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறார். நாம் விடுதலையாக்கப்பட்டு பரிகாரமாக அவர் செலுத்தப்பட்டதினால் நாம் பரிசுத்தவான்களாக மாறுகிறோம். கண்டிப்பாக நாம் பரிசுத்தவான்களாக மாறி இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பரிசுத்தவான் என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மேல் சிந்தப்பட்ட பின்பு நம்மளுடைய ஆவி பரிசுத்தமா இருக்கிறது. நம் ஆத்தும பரிசுத்தம் நம் உயிருள்ள நாள் வரைக்கும் அது சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பரிசுத்தத்தை நாம் தான் சுத்திகரிக்க வேண்டும். நம் மனதை கட்டுப்படுத்தி பரிசுத்தமாய் நம் வாழ்க்கையில் வாழ வேண்டும். இதுவே பாவ நிவாரண வழியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பாவங்கள் பெருகி வருகிறது. ஒவ்வொரு நாளுக்கு நாள் அக்கிரமங்களும் பாவங்களும் பெருகி வருகிறது. இதுவும்
கர்த்தருடைய வருகையின் சமீபத்திற்கு அடையாளமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, கர்த்தருடைய வருகை பாவத்தின் பெருகுகிற காலம். எக்கச்சக்கமாக அது வளர்ந்து முதிர்ச்சி அடையும் நிலையில்தான் கர்த்தர் வருவார் என்று சொல்லப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? அது ஏன் அப்படி நடக்கப் போகிறது? கடைசி காலம் வர வர உலகத்தில் பாவங்களும் பெருகுகிறது, துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே அதிகமாகிறது. அதிகமாகிறது. ஒரு சமாதான குறைச்சல் வந்து கொண்டே இருக்கிறது. இது ஏன் நடக்கிறது? எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்களும், இயற்கை சீற்றங்களும், பேரழிவுகளும் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? என்று நாம் கவனிக்கும்போது, உலகத்தில் ஆதியில் நுழைந்த வலு சர்ப்பமானது ஏவாளமா மூலியமாக உலகத்தில் நுழைந்த வலு சர்ப்பமானது அதன் செயல்களில் வேகமாகிக் கொண்டே வருகிறது. அந்த உலகத்தின் முடிவு நேரம் வரும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும்போது, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வருகிற காலத்தில் இந்த பொல்லாதவனின் அக்கிரமம் மிகவும் பெருகி இருக்கிறது. அதாவது பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்ற வசனம் மனிதர்களுக்கு மட்டுமா? அந்த பொல்லாத ஆவிகள் இந்த பூமியில் பெருகி அது அதிகமாக அதன் செயல்களில் தீவிரம் அடையும் போது அது உச்சகட்டமாக, ஏனெனில் பொல்லாத சத்துரு அந்தி கிறிஸ்து வந்து தேவாலயத்தில் கர்த்தருடைய ஸ்தானத்தில் தேவன் போல உட்கார்ந்து கொள்வான். அந்த நேரத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதினால் அந்த உச்சகட்ட பாவம் அதுதான். அந்த நிலையில் அவன் வரும்போது கர்த்தர் இறங்கி வருவார். நம்முடைய பூமியை நோக்கி அவர் இறங்கி வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தில் உலகம் அறிய வானத்தில் வெளிப்படையாக அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தின் பாவம் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஆதியிலிருந்து நடந்து கொண்டு வருகிறது. இந்த உபத்திரவத்திலும், பாடுகளிலும், கஷ்டங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள். இதுதான் உண்மை. அநேக இரத்த சாட்சிகள் மரிக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்திற்குள்ளாகிறார்கள். மனதளவில் தினம் தினம் சாகிறார்கள். இத்தனை பெரிய கொடுமைகள் நடக்கிறது. இதற்கும் பாவ நிவாரண பலிக்கும் கர்த்தருடைய பலிகள், எல்லா பலிகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கர்த்தர் செலுத்த சொன்ன பலிகளுக்கும் மனிதனுடைய துன்பத்திற்கும் இன்று கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுவதற்கும் உள்ள தொடர்பு என்ன? இதற்கும் அதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதாவது பலிகள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மறிக்கிற ஜனங்களின் எண்ணிக்கையாக இருக்கிறது. சாத்தானின் பாவம் நிறைவேறுவதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் கொல்லப்படுவது. இதை குறித்து வெளிப்படையாக மிக தெளிவாக அடுத்த செய்தியில் கவனிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம். பாவ நிவாரண பலியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் பாவ நிவாரண பலியை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். பாவ நிவாரண பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் அப்படி ஒப்பு கொடுத்ததினால் நாம் இன்று பாவ நிவாரணத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று இதுவரை தியானித்து வந்தோம். இந்த செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிற பரிசுத்தமான பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அநேகம் பேர் இந்த உலகத்தில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கர்த்தர் செலுத்த சொன்ன பலிகளுக்கு சமமாக பரிசுத்தமானவர்கள் பலியாகிறார்கள். இதை குறித்து இரத்த சாட்சிகளை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆதி காலத்தில் ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளான காயின், ஆபேல் இருவர் இருந்தனர். அதில் ஆபேல் தம்பியாக இருந்தார். அவர் கர்த்தருக்கு பலி செலுத்தினார். கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆபேலின் அண்ணனான காயின் செலுத்திய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் பொறாமைப்பட்ட காயின் தன் தம்பியாகிய ஆபேலை கொன்று போட்டான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன் கொல்லப்படுகிறார். அப்படி கொல்லப்பட்டவர் கர்த்தருக்கு பலியாக இருக்கிறார். இப்படிதான் எந்தவித பாவமும் எந்தவித குற்றமும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை
பொல்லாத சாத்தான், பொல்லாத ஆவிகள் கொன்று போடுகிறது. இது இன்றும் நடக்கிறது. இப்படி குற்றமற்ற ஒரு மனிதன் கொல்லப்படுவது, குற்றமற்ற ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படுவது மிகவும் பயங்கரமானது. அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். கர்த்தரின் கோபத்தை கொண்டு வரும். குற்றமற்ற ரத்தத்தை கொல்வது பாவம். தாயின் கருவில் இருக்கிற குழந்தைகளை, ஒன்றுமறியாத குழந்தைகளை கொல்வது, வளர்ந்த மனிதர்களை கொல்வது, மனித கொலை பாவம். மிருகங்களை கொல்வதல்ல, மனிதர்களை கொல்வது பாவம். மனித ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டால் அது பெரிய பாவமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை கொன்றவர்களிடம் கணக்கு கேட்பார். இப்படியாக பரிசுத்தமான பலிகள் இந்த உலகில் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆபேல் ஐயாவின் முதல் இன்று வரை இன்னும் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஒரு தவறும் செய்யாத போதும், எந்தவித குற்றமும் அவர்களிடத்தில் இல்லாத போதும் கொல்லப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே எந்தவித குற்றமும் இல்லாமல் சிலர் உயிரை ஒரே நாளில் உயிரை கொடுப்பதும் இரத்த சாட்சிதான். தினம் தினம் கொடுமையை அனுபவித்து கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதும் இரத்த சாட்சியின் வாழ்க்கைதான். இப்படி மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது போல இன்றும் கர்த்தர்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், கர்த்தர் மேல் வைத்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம், கர்த்தரிடத்தில் இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம், விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு பெரிதென்று எண்ணி, இந்த உலகத்தின் துன்பங்களை அற்பமாக எண்ணி எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பாட அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் பாட அனுபவித்து மரணத்தையும் அடைகிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமைப்படுத்துதலையும் துன்புறுத்தலையும் துயரத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களும் கர்த்தருக்கு பிரியமான பலியாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தரே தேர்ந்தெடுக்கிறார், உருவாக்குகிறார், அவர்களை பயன்படுத்துகிறார். இது ஏன் நடக்கிறது? பொல்லாத சாத்தானின் பாவம், அவனுடைய அக்கிரமம் நிறைவாகும்படியாக அவன் எத்தனை இரத்த சாட்சிகளை கொல்ல வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அது மனிதனுக்கு தெரியாது. பரலோகத்தில் இருக்கிற ஒரு கணக்கு. அத்தனை பேர் நிறைவானதும் அவன் அழிக்கப்படுவான். அவன் பாதாளத்தில் தள்ளப்படுவான். பொல்லாத சத்துரு பாதாளத்திற்கு போவான். கர்த்தர் அவனை விரட்டி விடுவார். இப்படியாக நடக்கும். அதுவரைக்கும் அவனுடைய செயல்கள் அப்படித்தான் இருக்கும். மனிதன் உயிரை பெரிதென்று எண்ணக்கூடாது. மனித உயிர் என்பது கர்த்தர் கொடுத்தது. அந்த உயிரை எடுக்க கர்த்தரே வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த உயிரை மீண்டும் கொடுக்கவும், நம்மை உயிர்த்தெழும்ப பண்ணவும், நித்திய ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்படி இருக்க நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்காக விசுவாசத்தை காத்து கொண்டு அவருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற துன்பங்களை சகித்து கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது பெரிய காரியம் அல்ல. கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேண்டிய காரியமா இருக்கிறது. கர்த்தர் எப்படி தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு நீதி நிறைவேற்றுதலை அங்கு நிறைவேற்றினார். இதுதான் முக்கியமான காரியம். கர்த்தர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதையும் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதையும் சற்று புரிந்து கொள்வோம். கர்த்தர் கிருபை உள்ளவர். அதனால் தம்மை தாமே தானே உருவெடுத்து மனுஷகுமாரனாய் வந்து நமக்கு ஜீவனை கொடுத்து பலியானார். அது அவர் நம்மேல் வைத்த அன்பு, நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் செய்த கிருபையாய் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அதை காட்டிலும் மேலாக அவர் நீதியுள்ளவர். நீதி நியாயத்திற்காக ஒரு பரிசுத்தமான பலி கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை எழுதியதே நம்முடைய பிதாவாகிய தேவன்தான். அவருடைய நீதி அப்படிப்பட்டது. அவர் சொன்னால் சொன்னதுதான், செய்தால் செய்ததுதான். அவர் அவ்வளவு நீதி உள்ளவர். அத்தம் நீதியை நிறைவேற்ற தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அனுப்பினார். மனுஷன் இல்லை. மனுஷன் எந்த மனுஷனும் பரிசுத்தமாய் இல்லை. முதல் மனிதர்களே பாவம் செய்தார்கள். அதனால் எந்த மற்ற மனிதர்களும் பரிசுத்தமாய் அவர்கள் வயிற்றில் பிறக்கிறவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்க எப்படி மனிதனின் பாவம் போகும்? அதற்காக தம்முடைய நேச குமாரனை, ஒரே புத்திரனை, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவரே மனுஷகுமாரனாக வந்து இந்த உலகத்தில் நமக்காக ஜீவனை தந்தார். நீதி நிறைவேற்றுவதற்காக இவ்வளவு உபத்திரவங்களை அவர் அனுபவித்திருக்கிறார் என்றால் அவர் நீதியை எவ்வளவு விரும்புகிறவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாமும் நீதிமான்களாய் நடக்க வேண்டும். கர்த்தர் நீதி உள்ளவர். நீதியின் சூரியன்
நீதியின் சூரியன். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவ தேவனுடைய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சுபாவம் அன்பாய் இருக்கிறது. ஆனால் அவருடைய பெயரே நீதியின் சூரியனாய் இருக்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய சுபாவம், அவர் பெயர் நீதியின் சூரியன். அப்படி இருக்க அவர் நீதிக்கு உட்பட்டுதான் எல்லா காரியங்களையும் செய்வார். அவர் அன்பு செலுத்துவதும் நீதியினால் தான். அவர் நம்மை படைத்தார். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை படைத்தார். நம்மை ஆளுகை செய்கிறார். அவருடைய அவருடையவர்கள் நாம். அதனால் அவர் அன்பு செலுத்துகிறார். அதுவும் நீதியே. அதனால் நீதி என்பது மிக பெரிய காரியம். அதை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. கிருபை என்பது நீதிக்கு உட்பட்டுதான் கிருபை கிடைக்கும். நீதியின்படிதான் கிருபை கிடைக்கும். இல்லை என்றால் மனித குலத்தை விட்டு சாத்தானே மீண்டும் பரலோகத்திற்குள் வந்திருக்கலாம். அவனிடத்தில் நீதி இல்லை, கர்த்தர் அவனை மன்னித்தாரா? அவன் மனம் திரும்பவில்லை, கர்த்தர் மன்னித்தாரா? இல்லையே. மனம் திரும்பினால்தான் மன்னிப்பு. அதற்கு பெயர்தான் நீதி. நீதிக்கு உட்பட்டுதான் கிருபை. அவருடைய கிருபை பெரியது, மகா பெரியது, எல்லை இல்லாதது. அவ்வளவு பெரியதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. அதைவிட முக்கியமானது நீதி. நீதியின்படிதான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கிருபை எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அப்படியானால் சாத்தானுக்கு கிருபை கிடைத்து அவனும் பரலோகத்தில் இருந்திருப்பானே? வாய்ப்பே கிடையாது. நீதியின்படிதான் கிருபை கிடைக்கும். இல்லை என்றால் மனித குலத்தை விட்டு சாத்தானே மீண்டும் பரலோகத்திற்குள் வந்திருக்கலாம். அவனிடத்தில் நீதி இல்லை, கர்த்தர் அவனை மன்னித்தாரா? அவன் மனம் திரும்பவில்லை, கர்த்தர் மன்னித்தாரா? இல்லையே. மனம் திரும்பினால்தான் மன்னிப்பு. அதற்கு பெயர்தான் நீதி. நீதிக்கு உட்பட்டுதான் கிருபை. அவருடைய கிருபை பெரியது, மகா பெரியது, எல்லை இல்லாதது. அவ்வளவு பெரியதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. அதைவிட முக்கியமானது நீதி. நீதியின்படிதான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். எந்த கிருபையும் தருவார், இரக்கத்தை தருவார், தயவை கொடுப்பார். எந்த கிருபையும் தருவார், இரக்கத்தை தருவார், தயவை கொடுப்பார். அதனால் கர்த்தருடைய நீதிக்கு பயந்து வாழ வேண்டும். இரத்த சாட்சிகள் இந்த உலகத்தில் மறிக்க வேண்டியது நீதி, கர்த்தருடைய நீதியாய் இருக்கிறது. அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்காக வாழ நாம் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். வாழ்க்கை என்பது சுகபோகமாக வாழ்வதற்கு அல்ல. அந்த வாழ்க்கை நித்திய ஜீவனில் தான் நாம் அனுபவிக்க முடியும். நாம் நமக்கு இந்த பூமியில் கர்த்தர் சந்தோஷமாக வாழவும் சுகமாக வாழவும் தான் படைத்தார். ஆனால் அதை நாம் கெடுத்து போட்டோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதை அறியாமல் இருந்து விடக்கூடாது. நாம் இந்த பூமியில் பொல்லாத சாத்தானை வரவிடாமல் இருந்திருந்தால் நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்து கொண்டு நம் வாழ்க்கையை போய் போக்கிக் கொண்டிருக்கலாம். வாழ்நாளை நாம் கழித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் நம்மை தொலைத்து விட்டோம். நம்முடைய பூமியை பொல்லாதவனிடத்தில் தொலைத்து விட்டு அவனுடைய அதிகாரத்துக்கு நாமும் அடிமையாகிவிட்டோம். இப்பொழுது இந்த பூமிக்கு ஒவ்வொரு மனிதனும் வருவது விடுதலையை பெற, விடுதலை பெறவும் சுதந்திரித்துக் கொள்ளவும் தான். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பொல்லாத சாத்தானிடமிருந்து மீட்க வேண்டும். நம்மை போன்ற மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு பொல்லாதவன் பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டும். இந்த பூமியை கர்த்தருடையதாக்க வேண்டும். மீண்டுமாக நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அதற்காக தான் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தது போல நாமும் அதே போல செய்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காகவும் நாம் வாழ வேண்டும். பொல்லாத சாத்தானின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக நம் வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பாடுகள் வந்தாலும் சகித்து விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். துன்பம் துயரம் என்பது நாம் பாவம் செய்து அதை வர வைத்துக் கொள்ளக்கூடாது. அது தவறு. அப்படி அல்ல. நாம் நீதியின் பாதையில் நடக்கும் போது சில துன்பங்கள் வரும். அதை தான் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். நாம் தவறு செய்து துன்பங்களை பொறுத்து கொண்டிருக்க கூடாது. அது அல்ல. அது தவறான முறை. நாம் நீதியின் பாதையில் நடப்போம், எந்த தவறும் செய்யாமல் இருப்போம். அந்த நிலையில் நமக்கு வருகிற துன்பங்கள், அதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். அதுவே சத்ருவை ஜெயிக்கிற ஒரு பெரிய யுத்தமாய் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் சுகபோக விரும்பிகளாக சுகமாய் வாழ வேண்டும், ஒரு வசதி குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது சோதனைக்குரியது, மகா கேடுள்ள ஒரு காரியமாய் இருக்கிறது. இது மிகப்பெரிய தீங்காய் இருக்கிறது.
அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு மாற வேண்டும். யுத்த களத்தில் சுகம் ஏது? ஒரு போர் வீரனாக இருப்பவர் தன் குடும்பத்தோடு, தன் தாயோடு, தன் மனைவி, பிள்ளைகளோடு சந்தோஷமாக நான் வாழ வேண்டும் தினமும் என்று நினைத்திருந்தால், நான் எப்பொழுதும் ஒரு ராணுவ உடை அணிந்து தூங்காமல், சாப்பிடாமல் இப்படியெல்லாம் நான் எப்படி இருப்பேன்? எனக்கு பிடித்த உணவை நான் சாப்பிட வேண்டும். எனக்கு பிடித்தது போல நான் வாழ வேண்டும். என் வீட்டில் என் பிள்ளைகளோடு, என் பெற்றோர்களோடு, என் மனைவியோடு நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால், எந்த ஒரு ராணுவ வீரர் இப்படி நினைத்தால், அதை சரி என்று யாராவது ஒத்துக்கொள்வோமா? சிறு காரியங்களில் ஆரம்பித்து பெரிய காரியங்கள் வரைக்கும் உறுதியாக இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை விட்டு என் மனப்போன போக்கில் வாழ்வது, மனப்போன போக்கில் வாழ்கிறேன் என்றால் கர்த்தர் அவர் மனம் போன போக்கில் நரகத்துக்கு தள்ளி விடுவார். ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தருக்கு உகந்த சுகந்த வாசனையுள்ள பலியாக நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று. அதே போல நம்முடைய நொறுக்கப்பட்ட இருதயம், நம்மளுடைய வலி நிறைந்த வேதனை நிறைந்த இருதயத்தை கர்த்தர் தூக்கி எறிய மாட்டார். ஆறுதல் தந்து ஏற்றுக்கொள்வார். அவரை போல அன்பு செலுத்துகிற தேவன் யாரும் இல்லை. அவரை போல யாருமே இல்லை. எந்த சிருஷ்டிப்பும் இல்லை. அவரை போல அன்பு கூற யாராலும் முடியாது. அவர் அன்பை ருசிப்பதிலே உண்மை. அது மிகப்பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய அன்பை ருசிப்பது மிகப்பெரிய பாக்கியம். அதை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தினமும் வேதம் வாசிப்போம், ஜெபிப்போம். வேத புத்தகம் என்பது கர்த்தருடைய கடிதமாக இருக்கிறது. அவர் நமக்கு எழுதுகிற கடிதம். அவர் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் கடிதமாக எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் வாசிக்கும் போது அவரை நாம் புரிந்து கொள்கிறோம். அவரை புரிந்து கொள்ளும் போது அவருக்கு ஏற்றபடி நம்மால் நடக்க முடியும். அப்படி நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் நம்முடன் இருப்பார், நாம் அவருடன் இருப்போம். நமக்குள்ள உறவு அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக, மனித பிறப்பின் அர்த்தத்தை நாம் உணர்ந்தவர்களாக, பெற்றவர்களாக, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக நாம் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.